இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஏற்ற போல் சில்லுன்னு கஸ்டர்ட் பவுடரில் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். பவுடர் அப்படியே கலந்தோம்னா கட்டியாக நின்றுக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கலந்து சேர்த்துக்கணும். இது போல் கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பால். இது போல் கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு இது போல் கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வரணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு அதுக்கப்புறமும் சர்க்கரையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷத்துக்கு இது போல் கிண்டி எடுத்துங்க. கை விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமையே கிளறிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் பால். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த கலர் பத்தலை அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் கஸ்டர்ட் பவுட்ரு கலக்கிக்கலாம். நமக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், லைட் கலரில் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ள கஸ்டர்ட் பவுடர். இப்போ போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காய்ச்சினதுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பால் ஆறுறதுக்குள்ளே இந்த சப்ஜா சீட்ஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா ஊறிடும். 2 டம்ளருக்கு நான் 6 முந்திரி எடுத்திருக்கேன். அதையே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்து இதை ஒரு அடியாக அடிச்சிடலாம். ஐஸ் க்யூப் போட்டு அடித்தாச்சு. ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். குட்டியாக கட் பண்ண ஆப்பிள் கொஞ்சம், நம்ம ஊற வச்சோம் இல்லையா சப்ஜா சீட்ஸ், அது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம். உங்களுக்கு எந்த நட்ஸ் போடணுமோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி எதுனாலும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து மேலே சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல சில்லுன்னு ஒன்று ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.